வணக்கம். ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். ஜேபி நெட்டா இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கிறார். எந்த நேரத்திலும் தமிழகத்துக்கு வரலாம். காரணம் என்ன? அதிமுகவை சேர்த்தாச்சு, பாமகன்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அதை எப்படியா சேருங்கப்பா. ஆமாம், தேமுதிக கட்டாயம் வராது. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள பாமக இருக்கு. அமுச்சு விட்டார். இபிஎஸ்க்கு தகவல் கொடுத்த உடனே சிவி சண்முகத்தை அனுப்பிச்சார் அவர். அது ஆல்ரெடி 2024 அனுப்பினப்பயே பயங்கரமான ஒரு வாக்குவாதம். மற்றபடி சிவி சண்முகமே சொல்லிட்டார், இவங்களுக்கு தமிழும் ஓகே வேணாம், தேசியம் வேணாங்கிற என்ன கட்சியிடான்னு போட்டு அவர் வந்துட்டாரு. அதிலே பிரச்சனை. மற்றபடி அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்புறம் தான் பாஜகவுக்கு போச்சு. இப்போ திரும்பிய சிவி சண்முகத்தை இபிஎஸ் அனுப்பலாமா? ஜேபி நெட்டாவும் அதை பற்றி சொல்லவே கிடையாது. அவராவது வேறு பாஜக சம்பந்தப்பட்ட வகையில் வேறு யாரும் அனுப்பிச்சிருந்தா கூட ஏதோ ஒரு ராமதாஸ் தகவல் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் சிவி சண்முகம் போன வகையில் ஒன்று வேணாம்ப்பா, எங்களுடைய கட்சியை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டார். இல்லைங்க, கட்சியினுடைய அங்கீகாரம், மற்றபடி மாம்பழ சின்னத்துக்கு நாங்கள் கேரண்டி, அதிமுக பாஜக பார்த்து பண்ணிக்கலாம். ராமதாஸ் அசைவே இல்லை. நீ முதல்ல கிளம்பு, அது எங்கள் கட்சி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியில் அடித்தால் போன்ற ஒரு பதில். மற்றபடி இன்னைக்கு யாரோடு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பாமகவை எவ்வாறு இழுப்பது அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் தான் தான் சகோதரோட மகன் கல்யாணம் 23/10 கல்யாணம், மற்றபடி 29/9 அதிலே போய் பத்திரிகை கொடுத்து உட்காந்து என்னென்னமோ பார்த்தார் சிவி சண்முகம், பப்பு வேக. அதையெல்லாம் விட ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் அப்படியே ஒரு நிர்வாகிகள் கூட்டத்துக்கு போன வகையில் திண்டிவனத்தில் சிவி சண்முகத்தை சந்திட்டு தான் நயினார் நாகேந்திரனே போகிறார். கேட்டது இல்லைங்க, நாங்கள்லாம் 2 பேரும் அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஏன்னா ஒரு தொப்புள் கொடி உறவு, அதனால் சும்மா பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னார். அது உண்மை கிடையாது. எப்படியாவது ராமதாஸை சம்மதிக்க வைங்க. ஆமாம், அதுக்கு நீங்கள் தான் தூது. மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாங்கள் போனோம் அப்படின்னா அவர் வேறு மாதிரி சிந்தனையில் இருக்கார். ஏன்னா ராமதாசனுடைய நிலைப்பாடு திமுகவை நோக்கி அப்படிங்கிறது இன்னைக்கு தகவல் வந்தாச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அது பாஜக. அதனால எப்படியும் இழுத்துட்டோம் அப்படின்னம்னா 2 இருக்கு இல்லையா, 1000 ஓட்டு. பாமக ராமதாஸை அதிமுக பக்கம் இழுத்துருங்க. ஆல்ரெடி நாங்கள் அன்புமணியை பாஜக பக்கம் ரெடியாக இழுத்து வச்சிருக்கோம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 2 பேர் சேர்ந்தா அப்படின்னா பாமகவோட ஓட்டு ஒன்றும் சிதையாது. அப்படிங்கிறப்ப நமக்கு தான் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு அப்படின்னா சூத்திரம் போட்டு பண்ணி கொடுத்தார். ஆனால் ராமதாஸ் அசைவதாக இல்லை. ஒரே வார்த்தை சொல்லிட்டு இருந்து இப்போ கூட பாருங்க, 41 ரூபாய் இறந்த வகையில் மு.க. ஸ்டாலின் அற்புதமாக பாராட்டி இருக்கிறார். அந்த வகையில் பார்க்குறப்ப ராமதாஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. மற்றபடி அதிமுகவுடைய பப்புலாம் வேகாது. அது சிவி சண்முகத்தை போய் அமிச்சா அவர் எப்படி ஒத்துக்க போறாரு? ஆல்ரெடி அவருக்கும் ராமதாஸுக்குமே பிரச்சனை. அதனால வேறு யாரை அனுப்புவது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இபிஎஸ் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஆனால் ஒன்று, எந்த நேரத்திலும் ஆமாம் ஜேபி நட்டா தமிழகத்துக்கு வந்துடுவார். மோடி அமித்ஷா சொல்லிட்டாங்க, சீக்கிரம் போய் அதுக்குள்ள ஏற்பாடை பண்ணுங்க. என்ன மாம்பழத்தையும் இது கட்சியோட அங்கீகாரத்தை நம்ம பார்த்துக்கலாம்னு போட்டு சொல்லியிருக்கிறார். ஆனால் ராமதாஸ் அசைவதாக இல்லை. அவற்றிலிருந்து வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா கன்ஃபார்ம் திமுக தான், மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு இடையில ஜி.கே. மணி பையனுக்கு தமிழ்குமரன், அவனுக்கு பையனுக்கு இளைஞர் சங்க தலைவர் போஸ்டர் கொடுத்தாச்சு. பொண்ணுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். செயல் தலைவர். ஆமாம், ஆல்ரெடி அது அன்புமணி தலைவராக போட்டாங்க. அப்புறம் அவர் பிரச்சனையாகி போச்சு. இல்லை தலைவரே கிடையாது, நீ செயல் தலைவர் தான் அப்படின்னாரு. அதுக்கு அவர் ஒப்புக்கொண்டதாக தெரியவில்லை. பனையூரில் உட்காந்து தனி பஞ்சாயத்து நடத்தினார். பார்த்தாரு, நீக்கு முதல்ல ஆளை பொதுக்குழுவை கூட்டி அவர் நீக்கி 1.5 மாதம் மேலே ஆச்சு, முடிஞ்சு போச்சு. ராமதாஸ் பிரிவை பொறுத்த வரைக்கும் அன்புமணிக்கு எந்த பதவியும் கிடையாது. பாமகவை விட்டு நீக்கியாச்சு. அப்போ செயல் தலைவர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இன்னைக்கு ஓப்பனாக இருக்கு. ஸ்ரீகாந்திக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது எந்த அளவுக்கு ஒரு நிலைப்படுத்த போகிறார், மற்றபடி அது வரும் காலத்தில் எந்த அளவுக்கு செயலாக்கம் போகிறது அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும். இருந்தாலும் பாமகவை பொறுத்த வரைக்கும் 2ஆக உடைந்ததுதான். ஒட்ட வைக்க வேணும் அப்படின்னாலுமே கூட ஓட்டுக்கு சிதையாமல் எவ்வாறு செயல்படுவது, அந்த வகையில் தான் சிவி சண்முகத்தை அனுப்பிச்சது. அவர் ஒத்துக்கல. ஆமாம்,
ஒன்றும் வேணாம்ப்பா, இது எங்கள் சொந்த கட்சி, நாங்கள் விவகாரம் பார்த்து வச்சு போட்டு சொன்னது கூட இன்னைக்கு சிவி சண்முகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கு. அதையெல்லாம் விட இபிஎஸ்க்கு ஏமாற்றம். அந்த தகவல் போயாச்சு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும். இப்போ ஜேபி நெட்டா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறார், ரொம்ப வேகமாக இருக்கிறார். சும்மா உள்ளே வளைச்சி போடுங்கப்பா, அப்போ தான் வந்து நமக்கு ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அன்புமணி பிரித்தாச்சு, அதில் ஒரு 50 போயிடும். ராமதாஸ் பிரிச்சுட்டார், அதில் ஒரு 50 போயிடும். அப்படிங்கிறப்ப என்ன இருக்க போகுது? அப்போ பாமகவுக்கு அதிமுக இதில் கூட்டணி சரி, பாஜக கூட்டணி சரி, என்ன பிரயோஜனம் இருக்கு? எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால 2 பேரையும் ஒரே கூட்டணி சேர்த்துருங்க. நீங்கள் அதிமுக பக்கம் இழுத்துட்டு வந்துருங்க, நாங்கள் அன்புமணியை பாஜக பக்கம் இழுத்தாச்சு. அவ்வளோதான். 2 கேஸ் இருக்கு. மிரட்டினா அன்புமணி வந்துட போறாரு மீண்டும். அது ஆல்ரெடி அவரும் அதே இதில் இருந்துட்டு இருக்கிறார். ஆமாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி தாங்க. அவரு அந்த பிரிவு அப்படியே கொண்டு போயிடுவார். ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிங்கிறது ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ வரும் காலங்களில் ரூட்டெல்லாம் மாறுது. ஆமாம், ஆகுனா மு.க. ஸ்டாலினை புகழ்ந்துரைப்பது, மற்றபடி மு.க. ஸ்டாலினுடைய செயல்பாடுகளை எல்லாம் ரொம்ப பாராட்டுவது அப்படின்னு ரோஞ்சு போயிட்டு இருக்கு. இருந்தாலும் பாமக உள்ளவே நுழைவிடக்கூடாது அப்படின்னு திமுக ஒரு குரூப் கங்கணம் கட்டிக்கிட்டே இருக்கு. அங்கே தான் உதைக்குது. மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆமாம், அப்படியே இருதலை கொள்ளி எறும்பாக மாறி விட்டார் அப்படிங்கிற தகவல். பாமகவை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஒன்றும் கிடையாது, சேர்த்தலாம், ஒன்றும் பெரிய கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வருவார். ஆமாம், அப்புறம் அடுத்த ஒரு இது உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது இல்லையா, அதில் வேற இதில் போயிடுவார். அப்போ 2029 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கன்னு கூப்பிட்டா அங்கே பிச்சுக்கிட்டு போயிடுவார். அதுதான் இவங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம். அந்த ஸ்டெடி இல்லாதனால தான் பாமக ராமதாஸை வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம். அதுக்கு தான் மிகப்பெரிய ஒரு குரூப்பே திமுகவில் எதிர்ப்பு இருக்கு. ஆமாம், அதுலலாம் கூட அன்பு தலைவன் திருமாவளவன் பயங்கரம், அதுவும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக சொல்லிட்டார். ஆமாம், என்னங்க அப்படின்னு ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாலே கேள்வி கேட்டாங்க. பாமக திமுக கூட்டணிக்குள்ள வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அது வர்றப்ப முதல்ல சொன்னார், 1 வருஷத்துக்கு முதல்ல வந்தால் நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படின்னாரு. அப்புறம் காலங்களுடைய சில பஞ்சு சோன்சோ, அப்புறம் ஆதவ அர்ஜுனா செஞ்ச மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு விஷயம், அந்த ஆளை பிடிச்சி கழுத்தை தள்ளி உள்ளே வச்சாச்சு. இங்கே பாருங்க, விஜய் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு பலவிதமான பிரச்சனையை பார்க்குறப்ப தலைவர் திருமாவளவன் மனசு மாறிட்டார். அன்றைக்கே சொல்லிட்டார், வரட்டுங்க. இப்படி ஒரு சூழல் திமுக கூட்டணிக்குள்ள இவங்க பாமக வந்தாங்க அப்படின்னா என்ன நிலைப்பாடு அப்படின்னு அந்த நேரத்துக்கு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்கிறார். பார்ப்போம், வரக்கூடிய விஷயங்கள் வரட்டும். அதே நேரத்தில் திமுக நிலைப்பாடு என்னங்கிறது தெரிஞ்சு கொடு. இருந்தாலும் பாமக ராமதாசனுடைய நிலைப்பாடு இன்னும் ஸ்ட்ராங்கா இல்லை என்பதையெல்லாம் விட பாராட்டும் அளவுக்கு தான் இருக்குது திமுக தலைவரை. அதனால அவரும் மனம் மாற வாய்ப்பு இருக்கலாம் என்பதை விட திமுக ஏற்றுக்கொள்ளாத நிலை ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற கவலையில் ராமதாஸ் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.